ஹாய் எவ்ரிவான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் யூடியூப் vlog. பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட வெட்டிங்க்கு ஜஸ்ட் 10 days தான் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், நிறைய வாங்கியிருந்தேன். பட் எல்லாமே நல்லா வீடியோவில் ஷூட் பண்ண முடியல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 சின்ன பார்சல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பெரிய பார்சல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து பிரைட் டு வீக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்சல் இது வந்துட்டு காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஹல்தி வைப்பாங்கல்ல, அதுக்காக காஸ்டியூம் நலங்கு வைப்பாங்க. கல்யாணத்துக்கு 3 days முன்னாடி அந்த மாதிரி நலங்கு வைப்பாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த காஸ்டியூம்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் இது எல்லாமே ஆர்வப்படையில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதாவது ரிட்டர்ன் போடணும், ரிட்டர்ன் போட்டு திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. நான் எப்போ வீடியோ ஷூட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைக்கு நம்ம போடுறது, இந்த மாதிரி ரிங் மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு, ஆனால் என்ன ஒன்றுன்னா இது எல்லாமே பீது, கொஞ்சம் சீக்கிரமாக பீது. நம்ம கம் போட்டு ஒட்டி வச்சுக்கணும். பாருங்க எனக்கு இப்படி பண்ண இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. கம் மட்டும் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இது அந்த கம் போட்டு ஒட்டுற மாதிரி தான் எல்லாம், அவங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. என்ன இந்த மாதிரி நம்ம கையில் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஹேண்ட் வந்து ரெடி ஆகிடும். 2 கைக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்னொரு கைக்கு ரிங்கு வந்து ரிங்கில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி கையில் வருது. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி வந்ததுலேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணோம்னா கம் போட்டு இந்த ஃப்ளவரை மட்டும் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெத்தி சுட்டி வந்துட்டு சும்மா வெறும் நெத்தி சுட்டி இல்லாமல் சைட்லேயும் நம்மளுக்கு மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வேற போய் மாட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த சைட்லையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் நம்ம இப்படி லாக் பண்ணி ஒரு ஃபினிஷிங்காக இப்படி ஒரு வி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இந்த விஜய் டிவியில் ராதாகிருஷ்ணன் சீரியல்லாம் அவங்க வந்து ராதே கேரக்டரில் இது அவங்க இருக்க எல்லா கேரக்டர் கேர்ள்ஸும் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு தான் போட்டிருப்பாங்க அந்த தாவணி கட்டி. ஸோ எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இது வந்துட்டு கம்மல், நம்மளுக்கு அதே கலரில் ஒரு கம்மல் ஹேங்கிங் மாதிரி வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கம்மல். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இன்னொன்று என்னென்னா மூக்குத்தி. இதில் என்ன ஆக்சுவலி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ மூக்கு குத்தி இருக்கவங்க மட்டும்தான் போட முடியும். சும்மா நம்மளால இப்படி வைக்க முடியாது. வேணும் நம்ம வச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே நிற்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. இது வந்துட்டு மூக்கு குத்தி இருந்தாங்கன்னா அதை ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி. பட் இது எனக்கு யூஸ் ஆகாது. நான் மூக்குத்தி போட வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் செயின். இல்லை என்னன்னா இதோட ஃப்ளவரும் வந்து இந்த மாதிரி விழுந்திருக்கு. இதுவுமே நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ரிட்டன் போட்டு வாங்குறது மனசில் பிகாஸ் நான் ரொம்ப தேடி இந்த கலர் காம்பினேஷனில் இந்த ரேட்டுக்கு நான் வாங்கினேன் மீஷோலேருந்து. வேற எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக இருக்குது. இல்லை கலர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. கையில் போடுறதெல்லாம் வந்துட்டு சும்மா அந்த கையில் கட்டுறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிங்கில் வந்து பேர்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் இது வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து கம் போட்டு ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்சல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹல்தி வீடியோ போடும்போது பாருங்கள். இந்த காஸ்டியூம்ஸும் நான் இதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் டெலிவர் ஆகலை. இந்த இது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது நல்லா இருக்கனால இதுக்கு தகுந்த மாதிரி மீஷோலேயே ஒரு சிம்பிளாக கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி பட் காட்டனில் போட்டுருக்கேன். பிகாஸ் அந்த டைமில் இந்த சன்னோடலாம் வைக்கும்போது ஜிக்கு போட்டுருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஒரு பிங்க் கலர் அவுட்ஃபிட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹல்தி வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பார்சல். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசர். என்ன ஆர்கனைசர்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து போய்க்கலாம். பிரைட் டு வீக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போடணும்ல, அதுக்கு வந்துட்டு ஜுவல்லரிஸ்லாம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அதை எடுத்து செட் பண்ணி கொண்டு பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் மீஷோலேருந்து. நான் எல்லாரோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன வேணும்னா பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் வாங்க. இந்த மாதிரி இது பாருங்க. இந்த இடத்துல மேலே வந்துட்டு ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். அது இல்லாமல் உள்ள வந்துட்டு ஒரு 12 பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு நம்ம வச்சுக்கிற கேஸ் மாதிரி. இது 12 பேக்கு அதே கிளாத்ல கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. ஸோ ஒரு 10 பேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஜுவல்லரிஸ்லாம் செட்டாக போட்டு நம்ம வச்சு கொண்டு போகிறதுக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு போய் தேடுறதுக்கு சும்மா அந்த ஒரு டப்பால எல்லாமே போட்டு வச்சு கவரில் போட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு இது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ
ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். அது இல்லாமல் அவங்க எங்கேயுமே கொடுத்துருக்காங்க, நமக்கு கம்மலோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஜுவல்லரி செட் மாதிரி போட்டு நீட்டாக வச்சுக்கலாம். பட் என்னன்னா நான் ஒயிட் கலர் வாங்கினேன். இன்னும் 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த கலர் கொஞ்சம் சட்டெல்லாம் நல்லா இருக்க மாதிரி. பட் என்ன ஒன்றுனா அழுக்குப்படாமல் வச்சுக்கணும். அதான் இதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். பத்திரமா உள்ளே வச்சுக்கணும். எங்கே எடுத்துக்கலாம் போக முடியாது. அழுக்காயிடுச்சுன்னா துவைக்கணும். பட் இது வந்து கிளாத்துங்க போது நம்ம துவைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பாக்ஸ், இந்த பெரிய பாக்ஸ் கேமரால தெரியும்னா என்ன எனக்கு தெரியல. நான் கேமராவை மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ பண்ணிக்கலாம். இது வந்து டீக்வுட்ல நான் ஃப்ளிப்கார்ட்ல வந்துட்டு வாங்கியிருந்தேன். டீக்வுட் கம்பெனியோடது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 3 வரும், 3 ட்ராலி வரும். ஸோ நமக்கு 3 ட்ராலி. எனக்கு ஆக்சுவலி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. மிந்த்ராலையும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருந்தது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதுலே கம்மி ரேட்டாக இருந்தது. மீதி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 500, 1000 ருபீஸ் கூட டிஃப்ரென்ஸ் இருந்தது. இன்னொரு வெப்சைட் கூட செக் பண்ணி பார்க்கும்போது 1000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. ஸோ அதனால நான் இதே வாங்கிட்டேன். ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிட்டேன். நான் லிங்க் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி இது கூட வந்து 3 காம்போ 3 தான் நான் வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குட்டி. ஸோ இதில் இருந்தோமே நமக்கு இன்னொன்று இருக்குது இது போல். ஸோ காம்போ ஆஃப் 3 தான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 3600 அந்த மாதிரி ரேட் வந்துட்டு. ஸோ இருக்கிறதே எனக்கு குட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நம்ம மண்டபத்தோட பேக்கிங் வீடியோவில் வந்துட்டு நான் இந்த மண்டபத்துக்கு பேக் பண்ணுறதுக்கு அந்த குட்டி சுட்டி எடுத்துக்கலான்னு இருக்கேன். அந்த பேக்கிங் வீடியோ நான் போடுறேன். ரொம்ப எசென்ஷியலாக என்னென்ன தேவைப்படுது, என்ன பர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 3 சூட் கேஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது 3மே சேர்த்து நமக்கு 3600 கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் இந்த ரேட்டுக்கு இது வந்து ரொம்ப ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறது. அது எப்போ வந்து தெரியல, ஒரு 3-2 days ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட வெட்டிங்க்கு நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்வைட் சென்ட் பண்ணேன். லைக் நம்மளோட வெட்டிங்க்கு இன்வைட் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலான ஒரு கேன்வாவில் ரெடி பண்ண ஒரு இது இல்லாமல் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் நான் எப்படி இது பண்ணேன். வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பிரைட் டு பி க்ரூம் 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு வெட்டிங் இன்வைட் ஷேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை பாய்.